பாளையம் புறப்படும் போது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் பரிசுத்தமான பொருட்களை மூடுவதற்கான மூடிகள், உடன்படிக்கை பெட்டியை மூடும் மூடிகள், மறைவின் திரைச்சீலை, தகசுத்தோல் மூடி, முற்றிலும் நீளமான துப்பட்டி ஆகிய 3 துணிகளால் உடன்படிக்கை பெட்டி மூடப்படும். மறைவின் திரைச்சீலை. மறைவின் திரைச்சீலை இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், திருத்திய மெல்லிய பஞ்சு நூல், விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன்களால் ஆனது. இது மகா பரிசுத்த ஸ்தலத்தின் நுழைவு வாயிலில் உள்ள திரைச்சீலை. சமூகத்தப்ப மேஜையை மூடும் மூடிகள், நீல நிற துப்பட்டி, சிவப்பு துப்பட்டி, தகசுத்தோல் மூடி ஆகிய 3 மூடிகளால் சமூகத்தப்ப மேஜை மூடப்படும். குத்துவிளக்கு தண்டு. குத்துவிளக்கு தண்டை மூடும் மூடிகள், இளநீல துப்பட்டி, தகசுத்தோல் மூடி ஆகிய 2 துணிகளால் மூடப்படும். தூபபீடத்தை மூடும் மூடிகள், இளநீல துப்பட்டி, தகசுத்தோல் மூடி ஆகிய 2 துணிகளால் மூடப்படும். பலிபீடத்தை மூடும் மூடிகள், இரத்தாம்பர துப்பட்டி, தகசுத்தோல் மூடி ஆகிய 2 துணிகளால் மூடப்படும். பரிசுத்த ஸ்தலத்திலே வழங்கும் ஆராதனைக்கேற்ற சகல தட்டு முட்டைகளையும் எடுத்து இளநீல துப்பட்டியிலே போட்டு தகசுத்தோல் மூடியினால் மூடி தண்டின் மேல் கட்ட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள் என்றும், ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலெயாசார் விளக்குக்கு எண்ணெயையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும் அபிஷேக தைலத்தையும் வாசஸ்தலம் முழுவதையும் அதிலுள்ள யாவையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் பனிமூட்டுகளையும் விசாரிக்க கடவன் என்று கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார். லேவியருக்குள்ளே கோகாத் வம்சத்தாராகிய கோகாத்தியர் அழிந்து போகாதபடிக்கு அவர்கள் மகா பரிசுத்தமானவைகளை கிட்டுகையில் பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்றும் கர்த்தர் கட்டளையிட்டார். பாளையம் புறப்படும் போது புறப்பட வேண்டிய பிரயாண வரிசைகள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் புத்திரருக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டியவர்கள் லேவியரான கோகாத் புத்திரர். கோகாத் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்தமான பொருட்களை தங்கள் தோள்களின் மேல் சுமக்க வேண்டும். அவர்களுக்கு வண்டிகள் கொடுக்கப்படவில்லை. உடன்படிக்கை பெட்டியை தொடர்ந்து முதலாவது பாளையமாக யூதாவின் பாளையத்தையுடைய சேனைகள் தங்கள் கொடியுடனே புறப்பட்டனர். யூதாவின் பாளையத்தார் யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள். எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் 186,400 பேர். இவர்களே அதிக எண்ணிக்கையுள்ள பாளையத்தார். யூதாவின் பாளையத்தை தொடர்ந்து லேவியரான கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும் வாசஸ்தலத்தையும் அதன் பொருட்களையும் சுமந்து கொண்டு புறப்பட்டனர். வாசஸ்தலத்தையும் அதன் பொருட்களையும் சுமந்து கொண்டு செல்வதற்கு கெர்சோன் புத்திரருக்கும் மெராரி புத்திரருக்கும் வண்டில்களும் மாடுகளும் கொடுக்கப்பட்டது. கெர்சோன் புத்திரருக்கு 2 வண்டிகளும் 4 மாடுகளும் கொடுக்கப்பட்டது. மெராரி புத்திரருக்கு 4 வண்டில்களும் 8 மாடுகளும் கொடுக்கப்பட்டது. லேவியருக்கு கொடுக்கப்பட்ட வண்டில்களும் மாடுகளும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்த காணிக்கைகள். அவைகளை கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக பங்கிட்டு கொடுக்க கட்டளையிட்டார். கெர்சோன் மெராரி புத்திரரை தொடர்ந்து இரண்டாவது பாளையமாக ரூபனின் பாளையத்தையுடைய சேனைகள் தங்கள் கொடியுடனே புறப்பட்டனர். ரூபனின் பாளையத்தார் ரூபன், சிமியோன், காத் என்பவர்கள். எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் 151,450 பேர். ரூபனின் பாளையத்தை தொடர்ந்து
கோகாத்தியர் பரிசுத்தமானவைகளை சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள். இவர்கள் வந்து சேரும் முன் மற்றவர்கள் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணுவார்கள். கோகாத்தியரை தொடர்ந்து மூன்றாவது பாளையமாக எப்ராயிம் பாளையத்தையுடைய சேனைகள் தங்கள் கொடியுடனே புறப்பட்டனர். எப்ராயிமின் பாளையத்தார் எப்ராயிம், மனாசே, பென்யமீன் என்பவர்கள். எண்ணப்பட்ட எப்ராயிமின் பாளையத்தார் எல்லாரும் 1,80,100 பேர். எப்ராயிமரை தொடர்ந்து நான்காவது பாளையமாக தானின் பாளையத்தையுடைய சேனைகள் தங்கள் கொடியுடனே புறப்பட்டனர். தானின் பாளையத்தார் தான், ஆசேர், நப்தலி என்பவர்கள். எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் 1,57,600 பேர். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் பாளையமாய் புறப்படும் பொழுது அந்தந்த கோத்திரத்தினுடைய தலைவர் அவர்களை வழிநடத்தி சென்றனர். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கியிருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். மேகமானது 2 நாளாவது, 1 மாதமாவது, 2 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேலர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கியிருப்பார்கள். மேகம் உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். அவ்வண்ணமே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சி பெட்டியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீனாய் வனாந்திரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பாளையத்தில் இருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் அவர்கள் மேல் தங்கியிருந்தது. மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று. இந்த வனாந்தரத்தில் இருந்தே மோசே கானான் தேசத்தை வேவு பார்க்க 12 வேவுக்காரரை அனுப்பினான். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளைப்படியே பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளைப்படியே பாளையம் இறங்குவார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்து கொள்வார்கள்.